உங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன பொறுத்தவரைக்கும் பெரிய அடிதடி, வெட்டுக்குத்து இதுதான் கவனிப்பாங்க. இந்த மாரி தகராறெல்லாம் அதிகமா கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. வந்து கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் ஆய்வு என்ன பண்றது? நாளைக்கு பார்த்துக்கிறோம்னாங்க. நான் அப்பயும் சொன்னேன், ஷூட்டிங் முடிச்சு அவங்க கேமரா எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து பிளேட்ட மாத்துறாங்கப்பா. இது பிரேக்ல எல்லாம் நடக்கல. பிரேக்ல நான் தனி ரூம் குடுத்தாங்க. ரூம்ல தான் லஞ்ச் சாப்பிட்டேன். நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட். அப்ப இத்தன பேர் சேர்றப்ப, இத்தன பேர் சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக உண்மை வந்து அமுகி போகாதுப்பா. எல்லாமே மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கல. பிரேக்ல நடந்துச்சுன்றாங்க. பிரேக்ல நடக்கல. பிரேக்குக்கு எனக்கு தனியா ரூம் குடுத்துட்டாங்க. நான் யார் கூடயும் தொடர்பு இல்ல. ரூமுக்கும் சாப்பாடு வந்துருச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் போறேன். போயி இவ்ளோ பிரச்சனை. அப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்கிறப்ப நான் என்ன பண்றது? என்னோட கம்ப்ளைண்ட்லயே கேமராவ ஆய்வு பண்ணுங்கன்னா பிரச்சனை. கேமராவ பாருங்க. அந்த ரெக்கார்ட பார்த்தாங்கன்னா உடனே போலீஸ்க்கு தெரிஞ்சு போயிரும். எனிவேப்பா உண்மை வந்து என்னைக்குமே ஜெயிக்கும். சத்தியத்த வந்து யாராலயும் அழிக்க முடியாது. அந்த கேமராவ ஆய்வு பண்ணாங்கன்னா உள்ள இருக்க எல்லாம் தெரியும். மாக்கப்பா எரியவே இல்லைன்ற அதுக்கு தான் நான் வயிறு எரிஞ்சு போய் அவர் பிள்ளை மேல சத்தியம் மட்டும் நான் ஒத்துக்கிறேன். இது அவங்கள தரக்குறைவா பேசுறது இல்ல. உண்மைய வந்து அவர் ப்ரூவ் பண்ணட்டும். இப்ப அன்னைக்கு சீதா தேவி வந்து நெருப்புல குளின்னா அவங்க மேல உண்மை இல்ல. நெருப்புல குதிச்சாங்க. அந்த மாதிரி இதுவரையும் அந்த இது பண்ணட்டும். ஏன்னா எல்லாத்தையும் ஏமாத்தலாம். உங்களுக்கு தெரியாது இதுல. சட்டத்துல ஓட்டை இருக்கு. இதுல ஓட்டை இருக்கு. எல்லார் கண்ணையும் மறைக்கலாம். உண்மைய மறைக்க முடியாதுல்ல. மனசாட்சிய மறைக்க முடியாதுல்ல.